நானும் அது விஞ்ஞானி, அமெரிக்காவில் இருந்துட்டு நிறைய நோபல் பரிசு பெற்று ரன் பண்ணிட்டு, எனக்கு நாங்கள்லாம் ஏழ்மையிலேருந்து வந்தவங்க தான். எங்கள் அப்பா கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நாங்கள்லாம் அன்னாடங்காட்சி தான் அந்த காலத்தில். என்ன வருடம்? அதாவது 1972 நான் எஸ்எஸ்எல்சி முடித்தேன். அப்போவே எங்களுக்கு ஏழ்மை. எப்படின்னா, எங்கள் அப்பா எனக்கு ஒரு யூனிஃபார்ம் உண்டு, காக்கி ட்ரௌசர் வெள்ளை ஷர்ட்டை. அந்த ட்ரௌசர் பின்னாடி கிழிஞ்சு போச்சு. அது ஏப்ரல் மார்ச் மாதம். தைத்து வைத்ததும் கிழிந்து விட்டது. இருக்கிறது ரெண்டும் கிழிஞ்சிடுச்சு. எங்கள் அப்பா கிட்ட கேட்குறேன், கலாட்டா பண்ணுறாங்க ஸ்கூலில். நான் அப்போ 7வது படிக்கிறேன். எனக்கு எடுத்து அப்பெல்லாம் அலுமினிய போட்டி, புஸ்தக போட்டி இருக்கும். அலுமினிய டிஃபன் பாக்ஸ், அதெல்லாம் கலர் கலராக வர இருக்கும். அதெல்லாம் இப்போ இல்லை. அதெல்லாம் கொடுப்பாங்க. நான் எடுத்துகிட்டு போய் அப்பாட்ட சொல்கிறேன், டேய் நீ வளர்ந்துருவ, உனக்கு 11 வயசு ஆகிப்போச்சு, அடுத்த வருஷம் சம்மர் முடிஞ்ச அப்புறம் நீ வளர்ந்துருவ, அப்போ தான் நான் வாங்கி தருவேன், இப்போ இதையே வச்சு ஓட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவது? ஏழ்மை, சண்டை போடுவது முடியாது, அவர்களையும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அலுமினிய பொட்டி இருக்குல்ல, அதை நான் பின்னாடி இப்படி மறைச்சிக்கிட்டே நடந்து போவேன். அங்கே உட்காந்துப்பேன், திருப்பி மறைச்சிக்கிட்டே வந்துடுவேன். உட்காரும்போது மட்டும் என்ன பெட்டியை முன்னாடி எடுப்பேன். எதுக்குன்னா, மானம் என்பது ஒன்று முக்கியம் இல்லையா? அதனால் அது பண்ணோம். ஏழ்மைக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இது மாதிரி என்னை விட ஏழ்மையானவர்களை பார்த்தேன். ஒரு பையன் என்ன ரயிலோட அடியிலேருந்து காப்பாற்றினா, வெஸ்ட்மாம்பலம் ரயில்வே ஸ்டேஷனில், தியாகராய நகர் ரயில்வே ஸ்டேஷனில் நான் 11வது படிக்கும்பொழுது ஒரு ஏழை சிறுவன், அவனிடம் சட்டை இல்லை, டிராயர் இல்லை, அம்மனமாக நிற்கிறான். அவன் வயது 5 இருக்கும். நான் சொல்லுவது 1970, 71. நான் ஒரு சிந்தனையுடன், கவலையுடன், வீட்டின் கவலையுடன் நான் ஓரமாக நின்று கொண்டிருக்கிறேன். பிளாட்ஃபாரத்தில் நடைபெறதில் ட்ரெயின் வருது, கவனிக்கலை. இந்த பையன், சார் ட்ரெயின் வருது சார் அப்படின்னு இழுத்து ஓடுறான். உங்களை என்ன ட்ரெயின் தாண்டி போகுது. நான் அரண்டு போயிட்டேன். மிச்ச பேர்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஆனால் யாரும் சொல்லலை. அந்த பையனோட நினைச்சு பாருங்க, மனப்பக்கம். இதுதான் அன்பு.